சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 5ஆம் சங்கீதம் 12வது வசனம். சங்கீதம் 5:12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் என்ன செய்றீங்க? அவனை சூழ்ந்து கொள்வீர். காருண்யம் அப்படின்னா மூணு விதமான அர்த்தத்தை நான் சொன்னேன். ஒன்று தயவு, அடுத்தது கிருபை, அடுத்தது இரக்கம். அல்லேலூயா. ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம் இந்நாள் வரைக்கும் நம்மை தாங்கி, நம்மை பலப்படுத்தி, நம்மை வழிநடத்தி கொண்டிருந்தது. இன்னமும் தாங்கும், இன்னமும் பலப்படுத்தும், இன்னமும் நமக்கு துணையாக நிற்கும். எதை நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம போகிற பாதை அது ஆண்டவருக்கு தெரியும். அந்த பாதையில் எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது, எப்படிப்பட்ட மனிதர்கள் வருவாங்க, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும், எப்படிப்பட்ட போராட்டங்கள் கடந்து வரும். God knows everything. அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அல்ல. அல்லேலூயா. ஸ்டிக் டு த பிளான் ஆஃப் காட். கர்த்தர் உங்களை வழிநடத்துகிற அந்த பாதையில் நாம் கடந்து போகலாம். அல்லேலூயா. He will work everything for us. எல்லாவற்றையும் நமக்காக அவர் செய்து முடிப்பார். அந்த பாதை நமக்கு போராட்டமாக இருந்தாலும் அந்த பாதைக்குள்ளாக ஆண்டவர் கடந்து வருகிறார். அந்த பாதை நமக்கு கடினமாக இருந்தாலும் பரிசுத்தத்தின் தேவனுடைய கரம் நம்மை தாங்கும். அந்த சூழலை நான் என்ன செய்வேன்? ஐயோ, இந்த சூழல் என்னை கீழே தள்ளிரும், என் வாழ்க்கையே முடிந்து போயிடும் அப்படின்ற ஒரு நிலை வந்தாலும் பரிசுத்தத்தின் தேவனுடைய கரம் நம்மை பாதுகாக்கும். காருண்யம் என்னும் கேடகத்தினாலே ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார். பரிசுத்த வேதத்தில் அழகான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தில் ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியாய் இருக்கிறது, இதுவும் தேவனுடைய செயலே. பாருங்க, ஆண்டவருடைய செயல் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது. நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியாய் இருக்கிறது, இதுவும் தேவனுடைய செயல். இது என்ன சொல்லுதுன்னா, ஆங்கிலத்தில் நான் சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதனுடைய அர்த்தத்தை சொல்றேன். ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். Be brave when you face your enemies. தைரியமாக இருங்க. உங்களுடைய சூழலை, உங்களுடைய எதிரிகளை, உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் போது தைரியமாக இருங்க. Your courage will show them that they are going to be destroyed. உங்களுடைய தைரியம் உங்களுடைய சூழ்நிலையை கீழே கொண்டு வந்துருமா. நம்ம தைரியம், நம்முடைய விசுவாசம், பரிசுத்த தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாய் வாசம் செய்கிறது. நாம் சூழலுக்குள்ளாய் போகும்போது, அப்படிப்பட்ட நம்ம சத்துருக்களை சந்திக்கும் போது அவர்கள் முறியடிக்கும்படியாக தேவனுடைய பரிசுத்தத்தின் வார்த்தைகள் நமக்காக கிரியை செய்யும். நம்முடைய விசுவாசம் அந்த இடத்துல அற்புதங்களை கொண்டு வரும். கர்த்தர் உங்களுக்காக இதை செய்து முடிப்பார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். God will make all of this happen. ஆண்டவர் இந்த காரியங்களை அவர் செய்து முடிப்பார். நம்ம போகிற பாதை அது வனாந்தரமாக இருக்கலாம். வனாந்தரத்தில் ஒன்றும் இருக்காது. ஒரு நன்மையான விஷயங்களும் நாம் பார்க்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையாக நம்மளுடைய நிலை இருக்கலாம். எல்லா பணமும் செலவழிச்சிருச்சுங்க, கையில் பணமே கிடையாது, இந்த மாதம் மீதம் இருக்கிற நாட்களை நான் எப்படி கடந்து வருவேன் என்று ஒருவேளை வேதனையோடு இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். பலவிதமான குழப்பங்களோடு கடந்து வந்திருக்கலாம். என் சகோதரா, சகோதரி, நீங்கள் போகிற பாதை அது வனாந்தரமாக இருந்தாலும் இந்த வனாந்தரம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இந்த இயேசுவால் மாற்றி தர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வனாந்தரத்திலிருந்து நீங்கள் தப்பித்து ஓடணும் என்று அவசியம் இல்லை. மறுபடியும் நான் சொல்றேன், அந்த வனாந்தரத்திலிருந்து நீங்கள் தப்பித்து ஓடணும் என்று அவசியம் இல்லை. அந்த வனாந்தரத்திலேயே, அந்த பிரச்சனையிலேயே, அந்த போராட்டத்திலேயே, அந்த பாடுகளிலேயே என் கர்த்தரால் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் முடிய வேகமாக. ஆபிரகாமின் நாட்கள் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு அவன் போனான். இங்க ஒரு அபிமெலேக்குன்னு பார்க்கிறோம். ஆபிரகாம் காலத்திலே ஒரு அபிமெலேக்கு இருந்தார். ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அல்லேலூயா. ஆபிரகாம் காலத்தில் ஒரு அபிமெலேக்கு இருந்தார். இவர் ஒன்றும் இல்லை. அவர் வேற,
இவர் வேற. பொதுவாக அபிமலைக்குன்னா நாட்களில் வந்து ஒரு ஒரு பட்டப்பெயர். உதாரணத்துக்கு ஒரு பண்ணையாருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒரு பண்ணையார் வந்திருக்காரு, இங்கே பண்ணையார் வந்திருக்கிறார், பிரசிடென்ட் வந்திருக்கிறாரு. கிராமத்து சைட்லலாம் சொல்லுவாங்க பண்ணையார் இல்லை பிரசிடென்ட்டு, சேர்மன் வந்திருக்கிறாரு, பஞ்சாயத்து தலைவர் வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அது மாதிரி தான் ஒரு பேர். அபிமெலேக்கினிடத்திற்கு கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இந்த தேசத்துல என்ன செய்ய? நீ வாசம் பண்ணு. எங்க? அங்க கொடூரமான பஞ்சம் இருக்கு, ஒன்றும் செய்ய முடியல. எல்லாம் வனாந்திர பூமியை போல, எல்லாம் தண்ணீர் கிடையாது, விவசாயம் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, எந்த நன்மையான காரியங்களை சுதந்திரிக்க முடியாது. அவ்வளவு வேதனையான ஒரு நிலை அந்நாட்கள்ல. ஆண்டவர் சொல்ல, நீ இங்க இரு, நீ இங்க இரு, இந்த தேசத்துல என்ன செய்ய? வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். போதும். அவர் சொல்றாரு, இந்த வனாந்திரமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இது பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய பாதையில அது வனாந்திரமான பாதையா இருந்தாலும், அது கொடூரமான பாதையா இருந்தாலும், அது மரண இருளின் பள்ளத்தாக்கின் பாதையாக இருந்தாலும், அது ஐயோ ஒண்ணுமே செய்ய முடியல என்ற ஒரு பாதையா இருந்தாலும், இயேசு கூட இருந்தா நீங்க எதை குறிச்சும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. எதை குறிச்சும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. படகுல இயேசு இருக்கிறாரு, ஆனால் சீசர்கள் கவலைப்பட்டாங்க. படகுல இயேசு இருந்தா, ஆனால் சீசர்கள் என்ன செஞ்சாங்க? கவலைப்பட்டாங்க. திருமணத்துல இயேசு இருந்தாரு, ஆனால் எல்லாரும் கவலைப்பட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கவலை நமக்கு வேண்டாம். இந்த இயேசு இருந்தா அந்த இடத்துல சூழல் மாறும். அல்லேலூயா. இங்க ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, இந்த தேசத்துல நீ என்ன செய்ய? வாசம் பண்ணு, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் கூட இருந்தா ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. ஆண்டவர் கூட இருந்தா பாதுகாப்பு கடந்து வரும். ஆண்டவர் கூட இருந்தா நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். அதை நான் சொன்னேன். ஆண்டவர் இருந்தா, அது வனாந்தரமா இருந்தாலும் சரி, அது வந்து எரிகிற அக்னி சூளையா இருந்தாலும் சரி, கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. சிங்கத்தின் கெபியா இருந்தாலும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. அவர் பாதுகாத்து கொள்வார். அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். போதும். இதுதான் விஷயமே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தர் எது சொன்னாலும் கேட்கணும். அது சொல்றது அர்த்தமே இல்லாமல் இருக்கலாம், அது புரிந்து கொள்ளவே முடியாது. கொடூரமான பஞ்சம். ஆண்டவர் சொல்றாரு, இங்க இருன்றாரு. அல்லேலூயா. அவரே சொல்றாரு, நீங்க இரு. உன் தகப்பனாகிய ஆபிரகாம் என்ன செஞ்சான்? அவன் என் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராரிலே அவன் குடியிருந்தான். கேரார் அப்படின்னா இழுக்கப்படுகிறது என்று அர்த்தம். டிராகிங். கேராகுனா இழுக்கப்படுகிறது, இழுத்து கொண்டு போகுது. அவனுக்கு சூழல் வந்து என்ன செய்யுது? இழுக்குது. எங்க இழுக்குது? வேற பக்கம் இழுக்குது. அங்க இழுக்கல, வேற பக்கம் இழுக்குது. ஏன்? அங்க கொடூரமான பஞ்சம். அங்க என்ன இருக்குது? கொடூரமான பஞ்சம். ஆண்டவர் சொல்லி, இங்க இரு, நீ இந்த இடத்துல நீ இரு. அந்த பஞ்சத்துல இருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று ஒருவேளை யோசித்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ இங்க இரு. அல்லேலூயா. சில நேரத்துல சில கேள்விகள் வரும். ஏன் ஆண்டவர் இப்படி பண்றாரு? இப்படியா ஆண்டவர் செய்வாரு? இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கணுமா? இவ்வளவு வேதனையை கொடுக்கணுமா? இந்த இடம் மோசமான இடமாச்சே, தண்ணீர் கிடையாது, எதுவுமே கிடையாது, எந்த ஒரு நன்மையான ஆசீர்வாதத்தையும் வந்து பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். ஆனாலும் ஆண்டவர் இப்படி சொல்றாரு. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாரு? நல்லா கவனமாக கேளுங்க. சம்டைம்ஸ் காட்ஸ் வேர்ட் மேக் நோ சென்ஸ். சில நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மளுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கும். இன்னும் இப்படியா ஆண்டவர் செய்கிறாரு, இப்படியா ஆண்டவர் சொல்றாரு? மழையே இல்லை, மழையை பார்க்கவே இல்லை, ஆனால் நோவாவின் இடத்துல பேழையை கட்டுன்றாரு. அல்லேலூயா. மழையை அந்த ஜனங்கள் பார்த்ததில்லை, மழைக்குரிய அறிகுறி எதுவுமே இல்லை, ஆனால் பேழையை கட்டுன்றாரு. Faith often looks foolish
விசுவாசம் என்றைக்குமே பைத்தியமாக இருக்கும். விசுவாசம் எப்படி இருக்கும்? பைத்தியமாக இருக்கும். முக்கால்வாசி நேரத்தில் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆண்டவர் செய்கிற காரியங்கள் அவ்வளவு கடினமாக இருக்குதே, அவ்வளவு வேதனையாக இருக்கிறதே, எப்படி இது நடக்கும்? அப்படிதான் இருக்கும் சில நேரத்தில் விசுவாசம் அநேகருடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. ஆனால் அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? அவன் மாத்திரம் அல்ல, அவன் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த விசுவாசம், எந்த விசுவாசம் முட்டாள்தனமாக இருந்ததோ, எந்த விசுவாசம் which does not make any sense, ஒரு காரியத்தையும் புரிந்து கொள்ள முடியாததாக இருந்ததோ, அந்த விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில செயல்படுத்தினான் நோவா. அதனுடைய விளைவு அவனும் அவனுடைய வீட்டாரும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். பரிசுத்த வேதத்துல 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14 16 வசனங்கள் முடிய ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனமுடைய, ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு எப்படி இருக்குமா? பைத்தியமாக இருக்கும். சில நேரத்துல மனுஷிகத்துல யோசிச்சோன்னா அது புரியாது, மனுஷிகத்துல அது யோசித்தோன்னா அது செயல்படுத்த முடியாது. தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்தாதான் அந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா புரிஞ்சு கொள்ள முடியாது. அவர் சொல்றாரு ஈசாக்கை பார்த்து, நீ இரு, இங்கே இரு, எங்கே இரு, ஒரு விளைச்சல் பண்ண முடியாது, யாரும் சாப்பிட முடியாது, இருக்கிறவனே செத்து கொண்டு இருக்கிறான், உணவு இல்லாம, தண்ணீர் இல்லாம, எல்லா ஆடு மாடுகள்லாம் செத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இங்கேயே இரு, நீ வேற எங்கேயும் போகாத. அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில என்ன சொல்லி கொண்டு இருக்கிறார்? உங்களுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு பிடிக்கல, ஆனால் ஆண்டவர் சொல்லி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அழகான ஒரு வார்த்தை, ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை மனுஷீகத்துல புரிந்து கொள்ள முடியாது. பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் கூட இருந்தா ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த வசனத்துல தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள அவைகள் அவனுக்கு எப்படி இருக்குமா? பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். அவனுக்கு புரியவே முடியாது, கடைசி வரைக்கும் புரியாது. அநேகருடைய வாழ்க்கையில என்னங்க ஆண்டவர் இப்படி செஞ்சுட்டாரு, ஏங்க ஆண்டவர் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, ஏன் இவ்வளோ பாடுகளை கொடுத்துட்டாரு, கடைசி வரைக்கும் அவனால் புரிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. ஆவிக்குரியவன், அடுத்த வசனத்தை பாருங்க, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அவன் நிதானிக்கிறான், ஆனாலும் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். யாருமே அவனை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. Listen, sometimes God's word does not make any sense. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற விஷயங்கள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன் புரிந்து கொள்ள முடியல? அது அப்படிப்பட்ட ஒரு ஆவியின் எண்ணங்கள் நமக்குள்ளாக இருக்கணும். பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் உள்ள வாசம் செய்தா அந்த இடத்துல சூழல் வித்தியாசமாய் காணப்படும். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் கூட ஒரு வசனம் இருக்கிறது, 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கிறோம், வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து, அது பாருங்க, அவன் பார்க்கவே இல்லை, மழையை பார்க்கவே இல்லை, காணாதவைகளை குறித்து எப்படி செஞ்சான்? தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திர வாழையானான். அதான் சொன்னேன், விசுவாசம் சில நேரத்துல நம்மளுக்கு அது பைத்தியமா இருக்கும். இது இப்படியா யாராச்சும் யோசிப்பாங்க, இப்படியா யாராச்சும் விசுவாசிப்பாங்க? சில நேரத்தில் அப்படிதான் இருக்கும், சில நேரத்தில் அப்படிதான் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையே நம்ம கேட்டு அது நமக்கு புரியுதோ புரியலையோ, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, கஷ்டமாக இருக்குதோ கஷ்டமாக இல்லையோ, ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அதை எடுத்து அதன்படி நாம் செயல்படுத்தும் போது அதனுடைய அவுட்கம், அதனுடைய விளைவு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. யோசுவாவின் இடத்துல ஆண்டவர் சொல்லார், நீ எரிகோ முதல்ல என்ன செய்ய, நீ 7 நாளே நீ சுத்து, நீ சுத்து, 7ஆம் நாள் 7 முறை சுத்து. அல்லேலூயா. நல்லா கவனமாய் கேளுங்க, எந்த ஒரு யுத்தமோ ஆயுதங்கள் இல்லாம ஜெயிச்சதா சரித்திரம் இல்லை. ஆமாவா இல்லையா? எல்லா யுத்தங்களும் they need some kind of weapon, ஏதோ ஒரு ஆயுதம் வேணும்.
அந்நாட்களில் கத்தி, வில்லு, அம்பு, ஈட்டி, கேடகம், உண்டிகோல், ஏதோ ஒரு ஆயுதம் இருந்துச்சு. ஆயுதம் இல்லாமல் யுத்தங்கள் வெல்ல முடியாது. ஆனால் இங்க எரிகோ மதுல, எரிகோ பட்டணத்தில் ஆயுதம் இல்லாமல் அவர்கள் வீழ்த்தினார்கள். அல்லேலூயா. does not make any sense. ஒண்ணுமே புரியல. ஆண்டவர் சொல்லி சும்மா சுத்துப்பா, 7 நாள் நீ சுத்து, 7ஆம் நாள் மாத்திரம் 7 முறை சுத்து, வேற எதுவும் செய்யாதீங்க. அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, God's strategies are beyond human logic. மனிதனுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு கர்த்தர் சொல்லுகிற விஷயங்கள் இருக்கும். சுத்தினா எப்படிங்க மதில் சுவர் கீழே விழும்? சுத்தினா எப்படிங்க ஜெயிக்க முடியும்? நம்ம வாழ்க்கையில் அநேக கேள்வி இருக்கு. அல்லேலூயா. பல கேள்விகள் இருக்கு. பல கேள்விகளில் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நல்லா கவனமாக கேளு. நீ கேள்விகளில் உட்கார்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. கேள்விகளை தூக்கி போட்டுரு, ஆண்டவரை மாத்திரம் கெட்டியாக பிடிச்சுக்கோ. அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. கேள்விகளை நீ கொண்டு வர வரைக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். யோசுவா அவன் ஆண்டவர் சொன்னது அப்படியே அவன் கொண்டு வந்துட்டான். இதுக்கு முன்னாடி பல யுத்தங்கள் ஜெயிச்சாங்க. ஆண்டவர் எப்படிப்பா நான் கத்தி யூஸ் பண்ணாம, நான் ஈட்டி யூஸ் பண்ணாம, வில்லு அம்பு யூஸ் பண்ணாம எப்படி ஜெயிக்க முடியும்? சும்மா சுத்துனா எப்படிங்க ஜெயிக்க முடியும்? எதுவுமே அவன் கேட்கல. ஆண்டவர் சொன்னாரு, அவன் கேட்டான். அல்லேலூயா. அதனுடைய விளைவு என்ன ஆச்சு தெரியுமா? நினைத்து பார்க்க முடியாத வெற்றி கிடந்தது. கோட்டை போல இருந்தது மதில் சுவர். காம்பவுண்ட் வாளை கோட்டையை போல இருந்தது. அல்லேலூயா. அந்நாட்களில் எரிகோ பட்டணத்தில் அந்த காம்பவுண்ட் வால், அந்த மதில் சுவர் மேல வீடுகளை கட்டி அவர்கள் இருந்தார்கள். சாரியட்ஸ், ரதங்கள், மதில் சுவர் மேல ரதங்களை வைத்து அவர்கள் சுத்தி வந்தாங்க. எங்க சொல்லுங்க, எங்க? காம்பவுண்ட் வால் மேல. அப்பனா எத்தனை பெரிய காம்பவுண்ட் வால் இருந்திருக்கும்? அல்லேலூயா. காம்பவுண்ட் வாலுக்கு மேல, மதில் சுவர் மேல, ரதத்துல, சாரியட்ல குதிரையில சுத்திட்டு வந்தானுங்க. வீடுகள் இருந்தது மதில் சுவர் மேல. அப்படின்னா எத்தனை பெரிய மதில் சுவர், எத்தனை நீளமாக அகலமாக இருந்திருக்கும், எத்தனை உறுதியாக இருந்திருக்கும், எத்தனை திக்கா இருந்திருக்கும். சும்மா சுத்துறான், கீழே விழுந்துருச்சு. அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, கர்த்தர் சொன்னா கேளு. எது உன் வாழ்க்கையில உறுதியாய் நிற்குதோ, ஐயோ இது எனக்கு கஷ்டப்படுத்துது நீ எதை சொல்றியோ, அது கீழே விழும்படியாக ஆண்டவரை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அது நிர்மூலமாகும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். பரிசுத்த வேதத்துல 1 கொரிந்தியர் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமா இருக்கிறதா. பாருங்க, தேவனுடைய பைத்தியம். என்ன இப்படியா பண்ணுவாங்க? யாராவது மதில் சுவர் சுத்தினா யாராச்சும் ஜெயிக்க முடியுமா? மதில் சுவர் கீழே விழுமா? அதுவும் இந்த மதில் சுவர் கீழே விழுமா? அல்லேலூயா. இந்த எரிகோ மதில் சுவர் கீழே விழுமா? பைத்தியமா இருக்குதே, முட்டாள்தனமா இருக்குதே. வேதம் சொல்லுகிறது அழகான ஒரு வார்த்தை, தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது அது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமா இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமா இருக்கிறது. அல்லேலூயா. எது நம்ம வேஸ்ட்ன்றோமோ, எது நம்ம பைத்தியம்ன்றோமோ, எது முட்டாள்தனம்ன்றோமோ, அது மனிதனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமா இருக்கிறது. எது பலவீனம் சொல்றோமோ அது பெரிய பலனா இருக்கிறது. அதுதான் ஆண்டவர். அதுதான் ஆண்டவர். யூ cannot think. நம்மால் யோசித்து பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஜஸ்ட் மார்ச்சிங் அரவுண்ட், சும்மா நடக்கிறான் மதில் சுவரை சுத்தி. யுத்தம் பண்ணல, சும்மா நடக்கிறான். அற்புதங்கள் கடந்து வந்தது, விடுதலை கடந்து வந்தது. அல்லேலூயா. ரோமர்கள் நிருபத்தில் கூட ஒரு வசனம் இருக்கு, 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல பார்க்கலாம். அழகான ஒரு வார்த்தையை, 11ஆம் அதிகாரம் 33வது வசனம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அந்த ஆண்டவருடைய வழிகள் யாரும் அதை பார்க்க கூட முடியாது, அதை சிந்திக்க கூட முடியாது, அதை யோசித்து பார்க்கவும் முடியாது. அத்தனை பெரிய வழிகள், அத்தனை பெரிய காரியங்கள். இந்த வசனம் மறுபடியும் போடுங்க, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு என்பவைகளின் ஆழம்
அது எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். என் பிரியமான தேவ ஜனமே, வாட் இஸ் பியாண்ட் யுவர் திங்கிங்? உங்களுடைய யோசனைகளுக்கு அப்பாற்பட்டு எது உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிற விஷயம் இருக்கு? ஐயோ ஆண்டவரே இது வேண்டாம்ப்பா, ஐயோ ஆண்டவரே எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது கொடுங்க, எனக்கு இது வேண்டாம், நீங்க இப்படி செய்யுங்க, எனக்கு இப்படி வேண்டாம். ஆண்டவர் விடுதலை சொல்லாத. எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு அது வேண்டாம். ஆண்டவரே நீங்க சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்குது, அதுக்கு மாறாக நீங்க இது செய்யுங்க, இது ஈஸியா இருக்குது. அல்லேலூயா. டோன்ட் டூ. அப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதீங்க. ஆண்டவர் சொல்றது கடினமாக இருக்கும், புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது, கஷ்டமாக இருக்கும், வேதனையாக இருக்கும், நம்ம எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கும், ஐயோ வேண்டான் இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். மரியாள் இடத்துல போய் தேவதூதன் போய் சொல்றாரு, நீ ஒரு பிள்ளையை பெறுவாய், நீ கர்ப்பவதி ஆகி ஒரு பிள்ளையை நீ பெறுவாய். யோசித்து பாருங்க, சயின்ஸுக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஒரு கன்னி குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது, நடக்கவே நடக்காது. என்றைக்குமே இது வரைக்கும் நடந்ததுக்குள்ள இனிமேல் நடக்க போறது இல்லை. நடக்காத ஒன்று, இம்பாசிபிள். அல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை இம்பாசிபிள பாசிபிள் ஆக்குறதா ஆண்டவருடைய வேலை. அல்லேலூயா. எது இம்பாசிபிளோ அதை பாசிபிளாக செய்து முடிக்கிறதா ஆண்டவருடைய வேலை. அதுல தான் அவர் ஸ்பெஷலிஸ்ட். அவர் அதுல தான் ஸ்பெஷலிஸ்ட். முடியவே முடியாது எது சொல்றோமோ அதை நடத்தி காண்பிக்கிறது தான் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டவராகிய இயேசு. Hallelujah. Virgins don't get pregnant. It is impossible. God's word create what did not exist before. இதுவரைக்கும் நடக்காததை அவர் செய்து முடியும். Hallelujah. இதுவரைக்கும் நடக்காததை இந்த இயேசுவால் செய்ய முடியும். இந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில இருந்தா, இந்த இயேசுனுடைய வார்த்தையை நீங்க கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நிறைவேறாத தேவனுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, விடுதலைகளை என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவரால் செய்யக்கூடும். அல்லேலூயா. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா ஆச்சு? கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. மரியாள் அவர்கள் கேட்டாங்க, அதற்கு முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. அதனுடைய விளைவு இயேசு அவர் வந்தார். ஆமென். என் பிரியமான தேவ ஜனமே, நீங்க இயேசுவுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது இயேசு உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வருவார், அற்புதங்களை கொண்டு வருவார். ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனான, அதாவது வசனம் என்னன்னா அழகான ஒரு வார்த்தை, மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். அல்லேலூயா. இந்த இயேசுனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அது பிடிக்கலனா கூட பரவாயில்ல, அது நம்மளுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி நடக்கும் அதெல்லாம் நம்ம கேட்க வேண்டாம். அவர் சொன்னா நம்ம கேட்டோம் அப்படின்னா, எது மரித்த நிலையில இருந்தாலும் அதை இந்த இயேசுவால் உயிர்ப்பிக்க முடியும். அந்த வசனத்துல இன்னொரு ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியுது. இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவராய் இருக்கிறார். எதுவுமே இல்லை அப்படின்னா கூட இல்லாதவைகளை இருக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக இந்த இயேசுவால் உண்டாக்க முடியும். அல்லேலூயா. Faith begins when understanding ends. அப்படின்னு சொல்றேன். விசுவாசம் உங்க வாழ்க்கையில எப்போ முடியும் அப்படின்னா, புரிதல் எப்போ, விசுவாசம் எப்போ புரியும் அப்படின்னா, எப்போ புரிதல் உங்களுக்கு வாழ்க்கையில இது வேண்டாங்க, அது புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஆண்டவர் சொல்லிட்டா நான் கேட்டுக்கிறேங்க அப்படின்னு என்றைக்கு புரிதல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க தள்ளி விடுறீங்களோ அந்த இடத்துல விசுவாசம் கிரியேட் செய்யும். அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்றது புரிந்து கொள்ள முடியாது, சில நேரத்தில் ஆண்டவர் சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அப்படியே நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல விசுவாசம் செயல்படுகிறது. Faith begins when understanding ends. கர்த்தர் உங்களை எதை செய்ய சொல்றார்? அல்லேலூயா. Which area of your life
இஸ் ஜீசஸ் காலிங் யூ டு ஒபே பிளைண்ட்லி? எந்த காரியத்தில், எந்த விஷயத்தில் ஆண்டவருக்கு நீங்கள் செவி கொடுக்கணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு ஆண்டவர் எந்த விஷயத்தில், எந்த பகுதியில் அவர் எதிர்பார்க்கிறார்? அல்லேலூயா. ஆர் யூ வெயிட்டிங் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஆண்டவரே எனக்கு புரியல, ஆண்டவர் எனக்கு புரியல, நான் புரிஞ்சுக்கிறேன் முதல்ல. அப்படி கேட்காதீங்க. ஆண்டவர் நான் புரிஞ்சுக்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல, அப்படி கேட்காதீங்க. கர்த்தர் சொன்னா கேளு. புரிதல் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவர் சொல்றதா முக்கியம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றதுதான் முக்கியம். ஆண்டவர் சொல்லிட்டார்னா அந்த இடத்துல அற்புதங்கள் கடந்து வருகிறது. அல்லேலூயா. miracles often are hidden behind instructions. நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கிற அற்புதங்கள் என்றைக்குமே கர்த்தருடைய வார்த்தைக்கு பின்பாக அது மறைந்து கொண்டு இருக்கிறது. மறுபடியும் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவையான அற்புதங்கள், அடையாளங்கள், நமக்கு தேவையான ஒன்று, ஆசீர்வாதங்கள், அது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தைக்கு பின்பாக மறைந்து கொண்டு இருக்கிறது. They often hide behind the word of God. They hide behind the instructions what God say. கர்த்தர் சொல்லுகிற காரியத்திற்கு பின்பாக நம்முடைய தேவைகள், அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள் அவைகள் ஒளிந்து கொண்டு இருக்கிறது. அது நமக்கு தெரியறதில்லை. என்றைக்கு அந்த வார்த்தை நமக்குள்ளாக கொண்டு வருகிறோமோ அந்த வார்த்தையோடு சேர்ந்து அந்த அற்புதமும் உள்ள கடந்து வருகிறது. அந்த வார்த்தையோடு சேர்ந்து விடுதலையும் கடந்து வருகிறது. அந்த வார்த்தையோடு சேர்ந்து நம்முடைய சூழலும், மாறக்கூடிய சூழலும் கடந்து வருகிறது. வார்த்தையை பார்த்த மாத்திரத்தில் ஐயோ இது வேண்டாம், வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் ஐயோ இது எனக்கு நான் செய்ய மாட்டேன், இந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் இது எனக்கு கடினமாக இருக்குது, இது வேண்டாம் என்று நம்ம தள்ளிவிட்டோம்னா ஆசீர்வாதம் தள்ளிப்படும். அல்லேலூயா. God's words rise above logic. கர்த்தருடைய வார்த்தைகள் எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கும், புரிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, what makes no sense will make perfect sense. எது இப்போ உங்களுக்கு புரியலையோ ஒரு நாள் வரும், அன்றைக்கு நீங்கள் சொல்லுவீங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்ததற்காக நான் என்ன செய்வேனே தெரியல, அத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்தார், எனக்கு அப்போ புரியலைங்க ஆனால் எனக்கு இப்போ புரியுதுங்க என்று ரொம்ப லேட்டாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும். அல்லேலூயா. இங்கே இந்த வறண்ட பூமியில் தண்ணீர் இல்லை, பஞ்சம், பசி, பட்டினி, சாவு, மரணங்கள் நடைபெறுகிற இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு ஈசாக்கை பார்த்து, எங்கேயும் போகக்கூடாது, நீ என்ன செய்யணும், இங்கேயே இருக்கணும், நீ இங்கே இருக்கணும். கேராருன்னா என்ன சொன்ன, இழுத்து கொண்டு போகுது. அவனுக்குள்ளேயே, ஈசாக்குள்ளேயே இழுத்து கொண்டு போகக்கூடிய ஏதோ ஒரு நிலை வந்திருக்கும் போல இருக்கு. எப்படிங்க நான் இங்கே இருக்க முடியும், இது சாத்தியமே இல்லையே, ஒன்றும் செய்ய முடியல, எல்லாம் செத்துருவாங்களே, ஆண்டவர் ஏன் தப்பா சொல்லிட்டாரோ, ஆண்டவர் தப்பா சொல்லிட்டாரோ, இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு நிலை. ஆனால் என்ன தம்மா நடந்தது, ஈசாக்கு அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார். ஈவன் தோ இட் டஸ் நாட் மேக் சென்ஸ், அது புரிந்து கொள்ளனா கூட பரவாயில்ல, அது அவருக்கு தெரியுதோ தெரியலையோ, கர்த்தர் சொன்னாரு நான் செவி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்தார். என்ன தெரியுமா நடந்தது, அந்த இடத்துல ஈசாக்கு அவர் விதை விதைத்தார். வேதம் சொல்லுகிறது, அழகான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அந்த 26ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 12வது வசனத்தை பார்க்கலாம். 26ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். எந்த தேசத்தில் விதை விதைத்தான்? பஞ்சம், தண்ணீர் இல்லை, பற்றாக்குறை.